கோவை காந்திபுரம் நகர பேருந்து நிலையம் எப்பொழுதும் பரபரப்பாக காணப்படும் கோவையின் முக்கியமான பேருந்து நிலையமாகும். இந்த பேருந்து நிலையத்தில் இருந்து மாவட்டத்திற்கு பல்வேறு பகுதிகளில் பேருந்துகள் இயக்கப்பட்டு வருகிறது. இந்த நிலையில் இன்று காலை தனியார் பேருந்தொன்று பேருந்து நிறுத்தத்திற்குள் வந்த நிலையில் வாகனத்தை பின்னோக்கி இயக்கியதில் 2 பேருந்திற்கும் நடுவில் சிக்கி பேருந்திற்கு காத்திருந்த பயணி ஒருவர் பரிதாபமாக உயிரிழந்தது சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. இதனால் சக பயணிகள் கூச்சலிட்டு அலையெடுத்தபடி ஓடியுள்ளனர். உடனடியாக அங்கு இருந்த சக பேருந்து ஊழியர்கள் வாகனத்தை நிறுத்தி ஓட்டுநரை கீழே இறங்கியதில் விபத்து ஏற்படுத்திய ஓட்டுநர் குடிபோதையில் இருந்தது தெரிய வந்துள்ளது. இதனை அடுத்து அங்கிருந்த பொதுமக்கள் அந்த ஓட்டுநரை தரமாரியாக தாக்கி போலீசாரிடம் ஒப்படைத்துள்ளனர். மேலும் சம்பவ இடத்திற்கு வந்த போலீசார் உயிரிழந்த உடலை கைப்பற்றி கோவை அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். விபத்து ஏற்படுத்திய ஓட்டுநர் கோவை ஒன்றுபுதியைச் சேர்ந்த திருநாவுக்கரசு என்று தெரிய வந்தது. மற்றும் விபத்தில் பலியானவர் சிவகுமார் என்பதும் தெரிய வந்துள்ளது. இந்த குடிபோதையில் விபத்து உள்ளாக்கிய ஓட்டுநரை போலீசார் கைது செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர் மற்றும் இது மேல் வழக்கு பதிவு செய்துள்ளனர். விரிவான விவரங்களுக்கு நன்றி நந்தகுமார். கோவை காந்திபுரம் பகுதியில் குடிபோதையில் பேருந்தை ஓட்டுநர் இயக்கியதால் பரிதாபமாக ஒருவர் உயிரிழந்திருக்கின்றார். தற்பொழுது அந்த பேருந்து ஓட்டுநரை பொதுமக்களும் மற்றும் சக ஓட்டுநர்களும் தர்மடி கொடுக்கும் அந்த காட்சிகளை தற்பொழுது பார்க்கலாம். எல்லா